பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்பொழுது பண்டிகை காலத்தில் இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திலே மட்டுமாக எங்களுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் ஜெபத்தையும் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். உங்களுக்கு எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த ஊழியத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஓசனா டிவியில் ஒரு 4 ஆண்டுகளாக ஒளிபரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. ஜெர்மன் நாட்டிலே இன்டர்நேஷ்னல் ஜீசஸ் சர்ச் மியூனிக் பட்டணத்தில் பாஸ்டர் ஐசக் இமானுவேல் தேவ இரக்கம் அவர்கள் சபையாக இந்த ஊழியத்தை அவர்கள் நேசித்து ஜெபித்து ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஓசனா டிவி சேனல் பிரதர் ஆரோக்கியராஜ், சிஸ்டர் ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்களுடைய டீம் அவர்களும் இந்த ஊழியத்திலே மிகவும் அன்பையும் ஒரு வணிக நோக்கமற்ற ஒரு அன்பையும் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலே மற்றும் தென்காசியில் மை ஜீசஸ் டிவி பிரதர் ஆனந்த் அவர்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தயார் பண்ணுவதிலும் இதை ஒளிபரப்புவதிலும் உதவிகரமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, யூடியூப்பிலே ஜீவ ஊற்று என்கின்ற பெயரிலே இந்த செய்தி வெளி ஆகி கொண்டு இருக்கிறது. அந்த யூடியூப்பில் அந்த ஜீவ ஊற்று மூலமாகவும் சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களுக்கும் கிருபையும் இரக்கத்தையும் பெருக செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் அவ்வப்பொழுது ஆங்காங்கே இருக்கிற ஜனங்கள் சிறு சிறு தொகையை காணிக்கையாக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டு இருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் கூட ஒரு சகோதரி, ஒரு வயதான தாயார் வந்தார்கள். நான் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் எனக்கு அந்த விஷயத்தில் ஒரு அனுகூலத்தை கட்டளையிட்டார் என்று ஒரு சிறு தொகையை கொடுத்துவிட்டு ஜெபித்து விட்டு சென்றார்கள். எனக்கு உண்மையிலே அது மனதை தொட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகும். இது தேவனுடைய பணி. இதில் உங்கள் அனைவருடைய ஜெபத்தோடும் ஒத்துழைப்போடும் இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஓசனா டிவி நேயர்கள், மை ஜீசஸ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லைகளில் கிருபையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் இதை தயார் பண்ணுவதற்கு உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி ரேணுகா அற்புதராஜ் மற்றும் பிள்ளைகள் அவர்களும் இந்த வசனங்களை தயார் பண்ணுவதில், கம்பைல் பண்ணுவதில் உதவிகரமாக, வாசிப்பதிலே உதவிகரமாக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14வது திருவசனம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து பிரகாசிக்க செய்வார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தூக்கம் அவசியம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 7 முதல் 8 மணி நேரம் நீ கட்டாயம் தூங்க வேண்டும். அது மிகவும் அவசியம். இன்று சில பேர் ஊழியம் என்று சொல்லி கூட சில பேர் தங்களை தாங்களே ஓவராக பேர்டன் ஆக்கி கொள்ளுகிறார்கள்.
ஆமாம். என்றாவது ஒரு நாள் 2 நாள் அப்படி செய்யலாம், தப்பு கிடையாது. இப்போ நானும் ஊழியத்தில் இருக்கும்போது சில நேரங்களிலே இரவு கண் விழிப்புகள் இருந்திருக்கிறது. ஆனால் மறுநாளிலே அதுக்குரிய ஓய்வையும் நான் எடுத்துக்கொள்ளும்போது அது சரி செய்யப்படுகிறது. ஆகவே கர்த்தர் அந்த தூக்கத்தை வைத்திருக்கிறார். அதே போல் நான் ஒரு மெடிக்கல் ஜேர்னலிலே வாசித்தேன். இரவு 10 மணி 11 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டுமென்றால், முழு பலத்தோடு வேலை செய்ய வேண்டுமென்றால், மதியம் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டுக்கொள்ளலாம். ஒரு சின்ன நேப், அதாவது 15 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது மாலை நேரங்களிலே நம்முடைய பணிக்கு நல்ல இன்னும் அது கூடுதல் வலு சேர்க்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே தூக்கம் அவசியம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியாய் ஒரு உப்பின் சாரத்தோடு குறிப்பிடுகிறார். ஸோ இந்த வசனம் ஒருவேளை சில பேருக்கு கஷ்டமாக இருந்தாலும் என் மேலே கோபப்படாதிருங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் கட்டாயம் வருகின்ற நாட்களிலே நம் மூலமாக இந்த தேசங்களை சந்திக்க போகிறார். பெரும் உயிர்மீட்சியை, மறுமலர்ச்சியை கட்டளையிடப் போகிறார். நாம் எல்லாரும் ஜெபித்து அதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே கருத்தாக இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி செவி கொடுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த தூக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமில்லாத தூக்கம் இருக்கிறது என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 13:3 சங்கீதக்காரன் அழகாக குறிப்பிடுகிறார், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று குறிப்பிடுகிறார். இன்று அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், சங்கீதக்காரன் அவருக்கும் அந்த மரண நித்திரையை வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவருக்கு அந்த மரண நித்திரை வராதபடிக்கு அந்த காலத்தில் இருந்த சங்கீதக்காரனும் சரி, அந்த ஜனமும் சரி, விழிப்புணர்வோடு கர்த்தர் வைத்திருக்கிற பணியிலே முன்னேறி சென்று கொண்டே இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம். அதில் நாம் 4 காரியங்களை திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் இருந்த 4 காரியங்கள். அந்த காரியத்தை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால், மார்க்குவின் சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம். அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனிடத்திலே ஜெபத்திலே போராடி கொண்டு இருக்கிறார். சீஷர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்குறார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று குறிப்பிடுகிறார். இதில் பாஸ்டர் பால் யாங்கிச்சோ சொல்லுவார், சில பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் போதுன்னு நினைப்பாங்க. அவர் அழகாக சொல்லுவார், ஆமாம், 3 தடவை ஆண்டவர் கேட்டதுனால 3 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாளாவது டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் அதை பிரித்து ஜெபம் பண்ணலாம். காலையில் 1 மணி நேரம், மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம், இரவில் ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தசம பாகத்தை நியமித்தாரோ, அதே போல் பணத்திலும் தசம பாகம் கொடுக்கறது போல் புதிய ஏற்பாட்டு அன்பின் பிரமாணத்திலே 3 மணி நேரத்துக்கும் அதிகமாக ஜெபிக்க பழக வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போது இந்த மார்க்கு 14வது அதிகாரம் 37வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய இருதயத்தின் தொனியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் மிகவும் அவசியமான காரியம். இன்று ஸ்தோத்திரம், பூமிக்குரிய காரியங்களிலே எவ்வளோ விழிப்புணர்வோடு நடந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரங்களில் பூமிக்குரிய காரியங்களிலும் தூங்கி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமாம், கோடை காலத்தில் தூங்குகிறவனுக்கு அறுப்பு காலத்தில் பிச்சை கேட்டாலும் கிடைக்காதுன்னு பைபிளில் வசனம் இருக்குது. இந்த கர்த்தர் வைத்திருக்கிற பணியை புரிந்து கொண்டு அதிலே நம்ம ஈடுபடும்போது
கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிற அறுவடையிலையும் நமக்கு பங்கு உண்டு, பூமிக்குரிய நன்மைகளிலும் நமக்கு பங்கு உண்டு. அதை மறந்து விடக்கூடாது. ஓகே, இதை மார்க் 14வது அதிகாரத்தில் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடு 3 வருடம் அவரோடு நடந்தவர்கள், பயணித்தவர்கள், அவருடைய உபதேசங்களை கேட்டவர்கள், அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள், அவர் மூலமாக பிதாவாகிய தேவன் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, பலத்த பெரிய செய்திகளை கண்ணார கண்டவர்கள், அதை தொட்டு அனுபவித்தவர்கள். பாருங்கள், ஸ்தோத்திரம். அவருடைய சரீர பலவீனம் மேற்கொண்டது. அதை ஜீசஸ் குறிப்பிட்டாங்க. ஆவி உற்சாகமானது, மாம்சமும் பலவீனமானது. அப்போ இந்த பலவீனத்தை நம்ம ஜெயிக்க பழக வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று குறிப்பிட்டார். ஆகவே அந்த கிருபையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் கொடுக்குற அந்த பலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது எப்படி சங்கீதம் 13:3 மரண நெத்தரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டார். சங்கீதம் 119 சொல்லுகிறார், ஜாமக்காரன் விழித்திருக்கிறதை பார்க்கிலும் அதிகமாக நான் விழித்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஜாமக்காரர்கள் இரவிலே விழித்திருப்பார்கள், அவர்களை பார்க்கிலும் நான் அதிகமாக விழித்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். வழக்கமான தூக்கத்தை அவர் ஆண்டவர் சில நேரங்களிலே தான் புறக்கணிக்க சொன்னார். இன்று சில பேர் அதிலையும் ஓவராக போக ஆரம்பித்து விடுகிறார்கள். பொழுதன்னைக்கு நைட்டு ஜெபம் போட்டுட்டு, ஜெபம் நல்லது தான், அதுவும் ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தப்படி, திட்டப்படி, தீர்மானத்தின்படி விழிப்பு ஜெபம் அவசியம். ஸ்தோத்திரம். தேசத்தை குறித்ததான விழிப்புணர்வு அவசியம், இருளின் ராஜ்யத்தை குறித்ததான விழிப்புணர்வு அவசியம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் ஒரு விழிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். இன்று ஸ்தோத்திரம், இந்த 3 சீஷர்கள் வாழ்க்கையிலும் அந்த தூக்கத்தில் ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்குற குடும்ப ஸ்தாபனத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும், தொழில் ஸ்தாபனத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும், சொத்து சுதந்திரங்களை குறித்து ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேலின் குடும்பங்களின் தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் கர்த்தர் கட்டி எழுப்ப நம்மளை விட்டு கொடுக்கணும். ஆமாம், இன்றைக்கி கர்த்தர் கட்டி எழுப்பாமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போய் சுய இச்சைக்கு ஏற்றபடியாக ஓடி இன்று சங்கடங்களை அனுபவித்து கொண்டு அப்புறம் சூடுபட்ட பிறகு ஆண்டவரிடத்தில் வருகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, குடும்ப விழிப்புணர்வு அவசியம். வேலை தொழில், இன்றைக்கி வேலை தொழில் உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அந்த வேலை தொழிலை செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஆமாம், அதில் ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்கிற வேலைக்குள்ளே வந்துடுறது நல்லது, ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்கிற தொழிலுக்குள்ளே வந்துடுறது நல்லது. ஆமாம், இன்று கர்த்தருக்கு பிரியமில்லாத மதுபான தொழிலை செஞ்சுட்டு ஆண்டவர் நீ ஆசீர்வதிப்பார், நான் 24 மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன், ராத்திரி பூரா உட்காந்து ஜெபம் பண்ணுறேன்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமாம், இன்னும் சில பேர் வேத வாக்கியங்களையே துணிகரமாக பயன்படுத்துகிறாங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள சில காரியங்களை சொல்லி, மதுபானம் நல்லது தானே, அவர் கொடுத்துருக்கிறாருல, நெகேமியா அப்படி தானே மதுபானம் ஊற்றி கொடுக்குறவராக இருந்தார். பிரியமானவர்களே, வேத வாக்கியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கிறிஸ்துவின் கரத்திற்கீழாக அபிஷேகத்தோடு நாம் அதை வாசித்து அதில் உள்ள சத்தியத்தை உள்வாங்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை உள்வாங்க வேண்டும். அதுதான் விழிப்புணர்வு. கர்த்தர் அதன் மூலமாக நம்ம கண்களை திறக்கிறார். அந்த விழிப்புணர்வு அவசியம். சொத்து சுதந்திரங்கள், இன்றைக்கி எப்படினாலும் என்னதாவது பண்ணி சொத்தை சம்பாதிச்சிடணும். எவ்வளவு தகுதித்தம் வேலை பண்ணி சொத்தை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வேணால் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி துணிகரம். ஸ்தோத்திரம். அதிலே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டியது இருக்குது. கர்த்தர் அதை கொடுத்தாருன்னா அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். கொடுக்கறது மாத்திரமல்ல, அதை கர்த்தர் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அவர் தான் உதவி செய்யணும், மறந்துடக்கூடாது. ஸோ இந்த 3 விதமான காரியங்களிலும் நம்ம தூங்கிடக்கூடாது.
ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. சில பேர் அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா செத்தவனை போல் மாறிடுறாங்க. ஆமாம், சில வேலையில் சோதனை வந்துச்சுன்னா அதுக்காக ஜெபம் பண்ணி சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சோதனை வந்துச்சுன்னா நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த சோதனையிலேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துடுவார். கர்த்தருடைய ஜெபத்தில் அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார், சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அந்த வேலை தொழிலில் சோதனையாக இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துடுவார். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. சொத்து சுதந்திரங்களை ஆண்டவரால் பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் 3 விதமானதை பார்த்தோம். 4வது ஒரு தூக்கமும் இருக்குது. ஆவிக்குரிய காரியங்கள், ஆத்துமாவுக்குரிய காரியங்களில் கம்ப்ளீட்டாக மறந்துடுறது. ஆமாம், கம்ப்ளீட்டாக மறந்துடுறது. அது வேறு யாருக்கோ சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிறது. ஆமாம், இதே இயேசு பூமியில் பிறந்தபோது ஏரோதின் அரண்மனையில் கிழக்கத்திய சாஸ்திரிகள் 3 பேர் வராங்க. கிழக்கு நாட்டிலிருந்து வருகிற 3 மன்னர்கள். ஆமாம், அதில் இந்தியாவிலேருந்தும் ஒருத்தர் போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவுக்கும் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கும் அந்த காலத்தில் தொடர்புகள் இருந்திருக்கிறது. அப்போது வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றி அவர்களை வழி நடத்தினது. அவர்கள் ஏரோதின் அரண்மனையில் போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். பாருங்கள், ஏரோதும் எருசலேமும் கலங்குது. ஆமாம், நம்ம ராஜாவாக இருக்கிறோமே, இங்கே இன்னொருத்தர் ராஜா பிறந்திருக்கிறான்னு தேடி வந்திருக்கிறாங்களே. வந்தவங்களும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, அவர்களும் நல்ல மதிப்பானவர்கள். அவர்கள் ஒரு நட்சத்திரத்தின் செய்தியை கேட்டு அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். பாருங்கள், உடனே ஏரோது அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்களை கூப்பிட்டு கேட்குறாரு. ஆமாம், அவர் எங்கே பிறப்பாருன்னு இப்படி கேட்குறாங்க. உங்கள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாடு வாசித்து சொல்லுங்க அப்படின்னா. இன்றைக்கி வாசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி, இருப்பிடம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. ஆமாம், வாசிக்கிறாங்க. ஆமாம், அவர் பெத்லகேமில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி. நான் அதை வாசிக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ளே உணர்த்தினார். வாசித்தவனுக்கும் அந்த தெளிவு மண்டையில் ஏற மாட்டேங்குது, கேட்டுக்கிட்டு இருந்த ஏறோதுக்கும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் முதல் ஆளாக அவங்க தான் புறப்பட்டு போய் பார்த்துருந்துருக்கணும். அவளை மனமில்லை, மரண நித்திரை, தூக்க மயக்கம், அது வேறு யாருக்கும் சொல்லப்பட்டது. கையில் இருக்கிற பழைய ஏற்பாடு ஏதோ ஒரு புத்தகம்னு நினச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். சமகாலத்திலும் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி எத்தனையோ பேர் பைபிளை வாசிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் வாசிக்கிறாங்க, மற்ற ஆன்மீகவாதிகள் வாசிக்கிறாங்க. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி வெளிச்சம் போட்டு காமிக்கும் போது தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், அதில் முக்கியமாக யூத மக்கள், அந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் தலைமுறையாக அதை வாசித்து கொண்டிருந்தார்கள். மேசியா வரப்போகிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். மேசியா வந்தால் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்ட்டு. பாருங்கள், ராஜா பிறந்திருக்கிறாருன்னு செய்தி அந்த ஏரோதின் அரண்மனையிலையும் கேட்குறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். ராஜாவும் கேட்கல, மந்திரியும் கேட்கல, ஆசாரியர்களும் கேட்கல. சாஸ்திரிகள் தொடர்ந்து அந்த ஊர் பேர் தெரிஞ்சவுடனே அப்படி புறப்பட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் நட்சத்திரம் வழிகாட்டுது. அவங்க போய் பிறந்த பாலகனாகி இயேசுவை, அவர் பிறக்கும்போதே ராஜ அந்தஸ்தோடு பிறந்தார். அதனால தான் குறுநில மன்னர்கள் போய் அவரை பணிந்து கொண்டார்கள். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த மேய்ப்பர்கள், எளிய கோலத்தில் இருந்த மேய்ப்பர்களுக்கும் அந்த பரலோகத்தின் வெளிப்பாடு கிடைத்தது. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியமும் இவர் மூலமாக உண்டாக போகிறது என்று சொல்லி குறிப்பிட்டார்கள். அவர்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை ஆராதித்து சந்தோஷப்பட்டார்கள்.
ஆனால் ஏரோது கலங்கினான். கலங்கி அவங்க புறப்படும் போதும் அவன் வஞ்சகன், பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அவன் ஏரோதுனா இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாவின் சந்ததியின் வழி மரபினன் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் இந்த ஆளுகை அதிகாரத்தை கொஞ்சம் விரும்பி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஸ்தோத்திரம். போட்டியாக வந்துட்டார், நீங்கள் சொல்லுங்கள், நான் அவரை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆமாம், அது அவர் நல்ல நோக்கத்தோடு சொல்லலை. அவர் இயேசுவை பார்க்கணுன்னு நினச்சது பிற்பகுதியில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா வேறு நோக்கத்தோடு சொல்கிறார். ஆனால் வேதத்தை கையில் வைத்து காலையிலிருந்து இரவிலிருந்து மறுநாள் எல்லாம் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு அந்த வெளிச்சம் உள்ளே நுழையவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 4 விதமான தூக்க மயக்கம் நமக்கு இருக்குமானால் இன்று கர்த்தரிடத்திலே மனம் திரும்புவோம் என்றால் கிறிஸ்து இயேசு பிறப்பின் சந்தோஷம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். குடும்பத்துக்கு கிடைக்கும், வேலை தொழில் ஸ்தலங்களிலே கிடைக்கும், சொத்து சுதந்திரங்களிலே கிடைக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஊழிய தரிசனத்திலும் கிடைக்கும். அது மிகவும் அவசியம். இன்றைக்கி எல்லாருக்கும் ஆண்டவர் ஊழியத்தை வச்சுருக்கிறாரு. ஆமாம், தாவீதை என்னுடைய ஊழியக்காரன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அடியேன் என்றால் ஊழியன். யோபு என்னுடைய தாசனாகிய யோபு என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இன்று ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழிய கடமையும் இருக்குது, மறந்துடக்கூடாது. இந்த ஊழியர் ஏதோ தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஊழிய கடமையும் இருக்கிறது. அதிலும் தூக்க மயக்கத்தோடு இருந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துவை அறிவிலும் நாம் வளர வேண்டும். என்னுடைய அடுத்த குறிப்பு அதுதான். முதல் குறிப்பு இந்த ஆரம்ப குறிப்பு, ஏர்லி ஸ்லீப்பிங். அது ஆமாம், இந்த 4 காரியங்களிலும் ஏர்லி ஸ்லீப்பிங்கிலிருந்தும் நம்ம வெளிப்பட்ட வேண்டும். வெளிப்பட்டோம்னா அந்த எபேசியர் 5:14 ஆவியானவர் குறிப்பிடுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார். கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று உங்கள் வாழ்க்கை ஒளிமங்கி கிடக்குதா? நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்கள் ஒளிமங்கி கிடக்குதா? ஸ்தோத்திரம். ஒரு வேத புத்தகத்தை ஏதோ கடமைக்குன்னு வாசித்து மூடி வச்சிட்ருக்கிறோமா? ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்தேன். சிறு பிராயத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சர்ச்சைக்கு தவறாமல் போவேன். ஆமாம், வேதத்தை வாசிப்பேன். சில வசனங்கள் உள்ளே போகும், சில வசனங்கள் பக்கத்தில் வேறு யாருக்கோ சொல்கிறாங்கன்னு நினைத்துக்கொள்வேன். 1990ஆவது ஆண்டில் என்னுடைய தாயார் மரித்து போனார்கள். நான் கேட்டேன், ஆண்டவரே, தேவபக்தியாய் நடந்த என்னுடைய தாயார் இழந்து விட்டார்கள், என்னையல்லவா நீர் எடுத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று என்னுடைய அகங்காரத்தில் குருட்டாட்டத்தில் கேட்டேன். ஆமாம். இப்போது கர்த்தர் உடனே இந்த வேதத்தை எடுத்து வாசி என்று சொன்னார். ஏசாயா 50வது அதிகாரத்தை எடுத்து தற்செயலாக பரட்டினேன். என்னுடைய கண்களில் பட்ட முதல் வசனம் ஏசாயா 50வது அதிகாரம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்கள், விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ, மீட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ. அது அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, அது நேரடியாக என்னை தாக்கினது. இன்றும் சில பேர் நாங்கள் ரொம்ப இஸ்ரவேலர்கள் என்று நினச்சி நம்மளை நாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். தூக்க நேரத்தில் ஸ்தோத்திரம், மரண நித்திரை. அதான் தூங்குகிறது. அப்படியே நாளடைவில் என்ன போயிடுவாங்கன்னா மரித்தவர்களை போல் ஆயிரும், டெட் கம்ப்ளீட்டாக. ஆமாம், ஆராதனை ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவாங்க, வசனம் கேட்கும், அது உள்ளே போகாது. ஆமாம், வீடுகளுக்கு போனால் இயேசுவே வீட்டின் தலைவர்னு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த தலைமைத்துவம் உள்ளே செயல்படுதான்னு பார்த்தா இருக்காது. தொழில் ஸ்தலத்துலேயும் அப்படி தான். ஆமாம், பெரும் பெரும் காணிக்கைகள் கொடுப்பார்கள், நன்கொடைகள் கொடுப்பார்கள். கிறிஸ்து உள்ளே இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். பிரியமானவர்களே, இன்று ஆவியானவருடைய அன்பினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே, பிதாவாகிய தேவனுடைய அன்பினாலே உங்களை வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறேன். மனம் திரும்புங்கள், கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க செய்வார்.
அடுத்தபடியாக இன்னொரு விழிப்புணர்வும் அவசியம். இன்று ஆவிக்குரிய வட்டாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மரணத்தை கூட நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனக்காண்டி தான் ரத்தம் சிந்தினார்னு அறிந்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலின் ரகசியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதல், பரமேறுதல் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள், தேவனுக்குரியவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே ஆவியானவராக நமக்குள்ளே வந்து தங்குகிறார். அவரால் நடத்தப்பட வேண்டும். ரோமர் 8வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நாம் இந்த பூமியில் கண்களை மூடும்போது அங்கே பரலோகத்திலே கண்களை திறப்போம். இது 100% 100க்கு 100 உண்மை. இந்த காரியத்தை இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த விஷயத்தில் அவங்க நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள், குருட்டாட்டமாக இருக்கிறார்கள், தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதலை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலுக்கு நான் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபம் 1வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இதுலேயும் 4 விதமான தூக்க மயக்கம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சரீரப்பிரகாரமான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தானும் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களும் எவ்வளவோ சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சீஷர்களுக்கு அந்த இதுவும் மறைவாகத்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட பொழுது அப்போஸ்தலர்களே அதை செக் பண்ணி பார்க்க ஓடுகிறார்கள். அந்த தூக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். திருப்பி அவர் வந்து மேல் வீட்டறையில் அவர் தோன்றுகிறார். ஸ்தோத்திரம். தன்னுடைய தழும்புகளை காட்டுகிறார். எல்லாரையும் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சொல்கிறார் அவர். ஆமாம், அதுலேயும் சில பேர் தூக்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், 2வது தூக்கம். அதில் 3வது தூக்கம் ஒருத்தர் வந்து அங்கே இல்லை. மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். நான் நேரில் பார்த்து ஆமாம் என் கையை அதில் வச்சு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறார். 3வது தூக்கம். ஸ்தோத்திரம். 4வதாக ஸ்தோத்திரம், இயேசுவானவர் கலிலேயா கடற்கரையிலே தேவனுடைய ராஜ்யத்தின் அநேக காரியங்களை போதித்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கி ராஜ்யத்தின் காரியங்களில் வந்து ஆரம்ப சுவிசேஷத்துமே சில பேருக்கு இன்றைக்கி அவசியமானதாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2வது காரியம் வந்து நிறைய பேருக்கு ஷட் டவுனில் கிடக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறது ஏதோ போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் போகலைன்னா வேறு தெய்வ குத்தமாக ஆயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வந்து, ஆமாம், அது ஒரு விதமான தூக்க மயக்கத்தில் தான் வந்துட்டு போகிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த 4 தூக்கங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் விரும்புகிறார். இதிலிருந்து விழித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 3வது குறிப்பு, நம்ம கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுவது எப்படி? இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் அப்போஸ்தலர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள், எபேசியர், கொரிந்தியர், கலாத்தியர், 1 பேதுரு, 2 பேதுரு, யோவான் சுவிசேஷம், 4 சுவிசேஷங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம், நிருபங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து அப்போஸ்தல உபதேசம். ஆமாம், இன்றைக்கி சில பேர் அதுலேயும் நாங்கள் நேரடியாக அவங்க பார்த்துட்ருக்குறோம், இவங்க ஊழியம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அவங்க வாழ்க்கையிலையும் குறைவுகள் இருந்துச்சு. ஏன்டையும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய விசுவாச வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கே அப்படி பண்ணாங்களே, ஆனால் அவங்களெல்லாம் கர்த்தர் கிருபையினாலும் அணைந்து கொண்டே இருந்தாருங்கிறது புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தல உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். மிகவும் அவசியமான காரியம். முதல் 2 குறிப்பிலே 2 விதமான செட்ஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் சொல்லியிருக்கிறேன். அதிலேருந்து வெளிப்பட்டுருங்க. இன்னும் 2 செட்ஸ் ஆஃப் ஸ்லீப்பிங் இருக்குது. ஆமாம், அது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். 3வது ஸ்லீப்பிங் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம், ஆளுகை, ராஜரீக அபிஷேகத்திலேயும் சில பேர் இக்னரண்ட்டாக ஸ்லீப்பிங்காக இருக்கிறாங்க.
சில பேர் தேவனுடைய ராஜ்ய பணியிலையும் இக்னரண்ட்டாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அது 4வது செட் ஆஃப் ஸ்லீப்பிங், இக்னரன்ஸ். 4 விதமான ஸ்லீப்பிங்கிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும். தூங்குகிற நீ மரித்தோரிலிருந்து எழுந்திரு. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் எழுந்திருக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார். சோத்திரம். நம்ம இயேசுவை 2 விதத்தில் ஃபாலோ பண்ணணும். ரோமர் 8வது அதிகாரத்தில் 12வது திருவசனத்தில் சொல்கிறாரு, நான் பூமியில் இருக்கையிலே பூமிக்கு உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவ மாட்டான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33 ஆண்டுகள் நடந்து காமிச்சிருக்கிறார். ஈஸ் அவர் ரோல் மாடல். அவர் மரித்து உயிர்த்த பிறகு ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல் பிளான் இருக்குது. எரேமியா 29:11. பிதாவாகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவல் பிளான் வச்சுருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கிறார். ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் வச்சுருக்கிறார். அதில் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் என்னை கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும். தேவனை ஃபாலோ பண்ணணும். ஸ்தோத்திரம். அப்போ தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பிரகாசிக்க முடியும். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மிலே அவர் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பூமியில் கடைசி காலத்தில் ஏசாயா 60:1, இருள் காரிருள் ஜனங்களையும் பூமியையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். திஸ் இஸ் an awakening call. கிருபையை பற்றி கொண்டு விழித்தெழும்ப பழகுவோம். கிருபையின் காலம், ஆவியானவருடைய காலம். நாம் இருக்கிற ஸ்தாபனங்கள் கர்த்தருக்குள்ளே மறுரூபமாக விட்டு கொடுங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரீபாதரி மகள் கினி தீக்கே தீ. பரலோக பிதாவே, அன்பான தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை இறங்கட்டும். உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, அந்த தூக்க மயக்கம், மரண நித்திரையை கொண்டு வருகிற அந்த இருளின் அதிகாரங்கள், துரைத்தனங்களின் ஆவிகள் கடிந்து கொள்ளப்படுவதாக, கட்டப்படுவதாக, விலகி தேவன் நியமித்திருக்கிற இடத்திற்கு போவதாக, இனி வராமல் இருப்பதாக. உங்கள் ரத்தம் தெளிக்கப்படட்டும். உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய முதல் வருகைக்கு நாங்கள் நல்ல விதத்தில் பதில் சொல்ல, செயல்பட, கீழ்ப்படிய, உம்மை ஃபாலோ பண்ண உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்த பிறகு தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளில் எங்களை நீர் வைக்கிறீர். ஸ்தோத்திரம். அதிலும் நாங்கள் கரெக்டாக பிளேஸ் ஆக உதவி செய்வீராக. அந்த தூக்க மயக்கத்தின் ஆவிகளும், கனநித்திரையின் ஆவிகளும், மரண நித்திரையின் ஆவிகளும் கடிந்து கொள்ளப்படுவதாக, கட்டப்படுவதாக, விலகி போவதாக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களும், சபைகளும், ஊழியங்களும் மறுரூபமாகட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்கிறார். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் தங்கி நடத்துகிறீர் என்று நாங்கள் தியானித்தோம். உங்கள் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்கள் ஆவியினால் நிரப்புவீராக. இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்காதவர்களுக்கும் அந்த இரத்தத்தினாலே கழுவுவீராக. உடைய வெளிச்சத்தை சரியாய் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. கிருபையை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. அந்த கிருபை ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கட்டும். ஒவ்வொருவருடைய எல்லைகளிலும் வெளிப்படட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மறுரூபமாகட்டும். ஒவ்வொருவர் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களும் உமக்குள்ளே நிலைநிறுத்தப்படட்டும். உமக்குள்ளே கட்டி எழுப்பப்படட்டும். உமக்குள்ளே வாழ்ந்திருக்கட்டும். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார். ஏசாயா 60:1 படியாகவும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனம் பண்ணுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தரோடு ஜெபத்திலே தங்கியிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.